தாகாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றோமே. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulillah khatamin nabiyyin sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'du, fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Fas'alu ahla dzikri in kuntum la ta'lamun. قال النبي صلى الله عليه وسلم إنما شفاء العي السؤال أو كما قال عليه السلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சிறப்பான விழாவுடைய கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, தாவூதி அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியம் மிகுந்த பேராசிரியர் பெருமக்களே, சமூகத்திற்கும் சமூகத்துக்குரிய உலமாக்களே, பாசத்துக்குரிய பலமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தனிப்பெரும் கருணை இந்த நேரம் நடைபெற வேண்டிய ஒரு கருத்தரங்கை ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக சுருக்கமான நேரத்தில் பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இதற்கு முன் பேசிய 2 பேச்சாளர்களும் ஒரு வார்த்தை கூட வீணாகாமல், ஒரு நிமிடம் கூட வீணாகாமல் அழகான முறையிலே கருத்து மழை பொழுது சென்றிருக்கிறார்கள். எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற தலைப்பும் இந்த நேரம் தேவைப்படுகிற ஒரு தலைப்பு. இருந்தாலும் எனக்குரிய நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு தலைப்பு வயிறு முக்கல்லியத் என்பது. இதை சொன்ன உடனேயே ஒரு ஆள் முன்னால் வந்து நிற்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வயிறு முக்கல்லியத் என்று சொன்னாலே ஒரு ஆள் முன்னால் வந்து நிற்பான். இன்றைய சூழ்நிலையில் அது எப்படி திரும்பி இருக்கிறது, இதற்கு முன்னாலே எப்படி இருந்தது என்பதை எல்லாம் வரலாற்று பூர்வமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இருந்தாலும் கூட சமுதாயத்தை அணுகுகின்ற நேரத்தில் நாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன, எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் இங்கே நான் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். யாரும் நம்மிடத்திலே இங்கே எதிர்த்து பேசுகின்றவர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட, தொலைவாக்களாகிய நீங்கள் வெளியே செல்லுகிற போது, சமுதாயத்தை அணுகுகிற போது, இது போன்ற எதிர்வாதங்கள் பொரிகின்றவர்களை பார்க்கிற போது, எதிர்கொள்ளுகிற போதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய பல்வேறு கருத்துக்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்பதனால் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைக்கிறேன். அன்பு நிறைந்த மாணவர்களே, தக்லீதுக்காக வேண்டி பிரதானமாக சொல்லப்படுகிற ஆயத்துக்கள், சில ஹதீஸுகள், அதிலே ஒரு சிலரை மட்டும் நான் இங்கே எடுத்து வைப்பதற்கு இங்கே நேரம் இருக்கிறது. ஒரு ஆயத்தை நான் வாசித்தேன், நமக்கெல்லாம் தெரிந்தது. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இங்கே ஆயத்துகள் ஹதீஸுகளுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகின்றேன். அஹ்லு ذிக்ர் என்பது யார்,
நாம் சாதாரணமாக சொல்லுகிறோம், தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி கேட்டு தெரிந்து கொள்வது என்பது எல்லா காலத்திலேயும் இருந்த ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் 13 கேள்விகளை குர்ஆன் சொல்லுகிறது. 9 கேள்விகளை சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள், 4 கேள்விகளை யகூதிகள் கேட்டிருக்கிறார்கள். 9 நாளும் 13 யஸ்அலூனக என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். தெரியாத விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நமக்கு ஞானம் பிறப்பதற்கு காரணமாக இருக்கும். இன்னமா ஷிஃபாவுல் ஐயி அஸ்ஸுவால், அறியாமையினுடைய சரியான அருமருந்து கேட்டு தெரிந்து கொள்வதுதான். சுவால் என்று சொன்னவுடனே கேள்வி என்ற அர்த்தம் அல்ல. கேள்வி கேட்பது அடுத்தவனை திணற வைப்பது என்ற அர்த்தத்தில் அல்ல. கேட்டு விவரங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டி கேட்பது. அரபியிலே நாம் சொல்லுவோமே இஸ்திஃபஹாம் என்று, தலபுல் ஃபஹம் என்று சொல்லுகிறோமே, அந்த அடிப்படையில் அப்படித்தான் சஹாபாக்கள் கேட்டார்கள். இல்லை என்று சொன்னால் விதண்டாவாதமாக கேள்வி கேட்பது என்பது அது புத்திசாலித்தனமான ஒன்றல்ல. உலகத்திலேயே ரொம்ப லேசான வேலை கேள்வி கேட்கிறது தான். இதுக்கு அறிவாளியா இருக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப கஷ்டமான வேலை உலகத்துல பதில் சொல்றது தான். அது கொஞ்சம் அறிவு தேவை. இன்னைக்கு இந்த கைர முக்கல்லிதீன்கள் கேள்வி கேட்கிற இடத்துல தான் இருக்கிறான். ஏன், எப்படி, அதுக்கு என்ன ஆதாரம், இது எப்படி, இது யாரு சொன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்பதிலே தான் இருக்கிறார்களே தவிர ஞானங்கள் இல்லாத வெறும் டப்பாக்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுகிறோம், ஆதங்கப்படுகின்றோமே தவிர அவர்களை தாறுமாறான முறையிலே விமர்சிப்பது நம்முடைய பேச்சுக்களுக்கு நல்லதல்ல. விவரம் புரியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸினுடைய நிலைகளை, கருத்துக்களை, தத்துவங்களை சரியான முறையில் புரியாமல் இருக்கிற போது புரிய வைப்பதற்கு மக்கள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் எவன் பேசுகிறானோ அந்த பேச்சை தடுப்பதற்கு சமயோஜிதமாக எது தேவையோ அதை செய்ய வேண்டும். ஆனால் எந்த முறையிலே பதில் கேள்விகள் வருகிறதோ அதே போன்ற பதில்களை நாம் கொடுப்பதற்கும் தயாராகிக் கொள்ள வேண்டும். தாறுமாறான கேள்விகள் இன்றைக்கு கேட்கப்படுவதை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் கூட ஃபஸ்ஸலு அஹ்லல் ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்பதிலே இதனுடைய கருத்து என்ன? அஹ்லுல் இல்முகளை கேளுங்கள், இல்மு இல்லாதவர்கள் இல்மு உள்ளவர்களை கேளுங்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. இதிலே ஒரு எத்ரால், அவர்களுடைய எத்ரால் என்னவென்றால், இது யகூதிகள் விஷயத்திலே இறக்கப்பட்ட ஆயத்து. ஒரு கருத்துப்படி இது காஃபிர்கள் விஷயத்திலே இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்து. உண்மைதான். சபபு நுஸூலின் அடிப்படையிலே இது காஃபிர்கள் யகூதிகளுக்கு இறக்கப்பட்டிருந்தாலும் கூட உஸூலு தஃப்ஸீரிலே நாம் படித்திருக்கிறோம், அல் இப்ரத்து பி உமூமில் லஃப்ஸி லா பி குஸூஸிஸ் ஸபபி. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை, ஒரு குறிப்பிட்ட காரணத்தை வைத்து ஆயத்துக்கள் இறக்கப்பட்டிருந்தாலும் அதிலே இப்ரத் என்பது பொதுப்படையாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய அசல் சூத்திரமே இதுதான். இந்த கருத்தை பொதுவாகவே உஸூல் தஃப்ஸீரில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மேதைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இத்திகான் என்ற கிதாபினுடைய 72வது பக்கத்திலே இந்த கருத்தை அவர்கள் அழுத்தமாக சொல்லுகிறார்கள். பதாயிஉல் ஃபவாயித் என்ற கிதாபிலே இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபத்ஹுல் பாரியினுடைய முஸன்னிஃப் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியினுடைய 8வது பாகத்திலே 243வது பக்கத்திலே இந்த கருத்தை அவர்களும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன் கைரு முகல்லிதுகளுடைய தலைவர்களில் ஒருவர் என்று கருதப்படுகிற ஹம்பலி மதுஹபை சார்ந்த இப்னு தீமியா அவர்கள் கூட அஸ்ஸாரிமுல் மஸ்ரூர் என்ற கிதாபினுடைய 50வது பக்கத்திலே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரும்பாலான இமாம்கள் இந்த கருத்தை வழிமொழிகின்றார்கள், அவர்கள் ஆதாரம் காட்டி நிரூபிக்கின்றார்கள். அல் இப்ரத்து பி உமூமில் லஃப்ஸி லா பி குஸூஸிஸ் ஸபபி.
எனவே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துகள் ஒரு குறிப்பிட்ட சபபு நுஸூலின் அடிப்படையில் இறக்கப்பட்டிருந்தாலும் கூட அது பொதுப்படையான முறையிலே அணுக வேண்டும். குர்ஆன் நித்தியமானது, நிரந்தரமானது என்று நமக்கு தெரியும். கியாமத் நாள் வரை நீடித்து நிலை பெற்றிருக்கக்கூடிய, இனிமேல் கடைசி வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திற்கும் வழிகாட்டுகின்ற ஒரு வேதம் என்ற காரணத்தினாலே எல்லா காலத்திற்கும் ஈடு கொடுக்கின்ற ஒரு வேதம் தான் திருக்குர்ஆன். எனவே இப்ரத் என்பது உமூமில் லஃப்லி லா பிகுசூசி சபபி, இந்த கருத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அத்தீஉல்லாஹ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், இந்த ஃபஸல் வஹல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்பது இருக்கிறதே, அதற்கு தோதுவாக நாம் சொல்லுவது உண்டு. அபூ தாவூதிலே ஒரு ஹதீஸ், இங்கே ஹதீஸ்களை விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்லை. ஹரஜ்னா ஃபீ சஃபரின் என்று தொடங்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். ஒரு சஹாபிக்கு மண்டை உடைந்து காயப்பட்டு குளிக்க வேண்டிய ஜனாபத்துடைய குளிப்பு ஏற்பட்டு எனக்கு ருக்ஸத் இருக்கிறதா என்று கேட்டபோது, இல்லை, லா நஜிது லக ருக்ஸத்தன் வ அன்த தக்திரு அலல் மாஇ என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அவர் குளித்து அவர் மௌத்தாகி விட்டார். இந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரிந்த போது என்ன சொன்னார்கள்? கத்தலூஹு கத்தலஹுமுல்லாஹ், விவரம் புரியாமல் ஃபத்வாவை கொடுத்து விவரம் புரியாமல் சட்டம் சொல்லி அவரை கொன்று விட்டார்கள் இவர்கள், அல்லாஹ் அவர்களை கொல்லுவானாக. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கொல்லுவானாக என்பது சாபம் என்று விளங்கி விடாதீர்கள். இது அரபியை பொறுத்தவரையிலே ஒரு முஹாவரா, கோபத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை என்றுதான் விளங்க வேண்டுமே தவிர சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சாபமிட்டார்கள் என்று விளங்கி விடாதீர்கள். கத்தலூஹு கத்தலஹுமுல்லாஹ். ஆக நபி அவர்கள் கோபித்துக் கொண்ட ஒரு செயல், விவரம் புரியாமல் பேசுவது. மன் நஃப்தா பிகைரி இல்மின் கான இஸ்முஹு அலா மன் நஃப்தாஹு, விவரம் இல்லாமல், ஆழமான அறிவில்லாமல், தஹ்கீக் இல்லாமல் யாராவது ஃபத்வா கொடுத்து அந்த ஃபத்வா தவறாக இருக்க அந்த ஃபத்வாவின்படியே மற்றவர்கள் தவறான முறையிலே அமல் செய்தால் அதனால் ஏற்படுகின்ற பாவங்கள், விளைவுகள் அவனுடைய தலையிலேயே விடியும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஃபத்வா கொடுக்கிறானோ அவனுடைய தலையில் விடியும். அது யாராக இருந்தாலும் சரியே. பேண்டை போடுவதற்கு இஸ்பாலுல் இஸாரை கூடும் என்று சொல்லுகின்றவனுக்கு என்ன தண்டனை என்பதை நமக்கு தெரியும். ஹதீசுகள், சஹீஹான பல்வேறு ஹதீசுகள் இருக்கின்றன. தாடியை சரிப்பதற்கு ஆதாரம் சொல்லுகின்ற, இஸ்பாலுல் இஸாருக்கு ஆதாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற, இது போன்ற பல மக்ரூகளுக்கும் ஹராம்களுக்கும் பித்அத்துகளுக்கும் ஆதாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றவனுடைய நிலை இதுதான். மன் நஃப்தா பிகைரி இல்மின் கான இஸ்முஹு அலா மன் நஃப்தா. எனவே சுவால் என்பது தெரியாதவர்கள் தெரிந்தவரிடத்திலே கேட்டு தெரிய வேண்டும். சஹாபாக்குடைய காலத்திலே இது நடந்திருக்கிறது. பெயர்களை சொல்ல முடியும், சுருக்கமான இந்த நேரத்திலே பெயர்களை சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு இன்சு கொடுத்து விட்டால் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள் என்பதனாலே இதை மட்டும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். சஹாபாக்களிலே மூத்த சஹாபாக்களை இளைய சஹாபாக்கள் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள பழக்கம் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி ஒருவரை ஒருவர் கேட்டு தெரிந்து அமல் செய்கின்ற பழக்கம் தான் இந்த உம்மத்தில் நீடித்திருந்திருக்கிறது. அது இருக்க வேண்டும் என்பதுதான் தக்லீதினுடைய அசல் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆனால் யாரிடத்திலே கேட்பது? கேட்பதற்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும், கேட்கப்படுகின்றவருக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? யார் ஃபத்வா கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, சொல்ற ஆளை கவனிக்காதீங்க. நம்ம சொல்றோம், ஏயா 5 நேரம் தொழுகிற ஆளை பார்த்து மார்க்க ரீதியா பின்பற்று என்று சொன்னால், அவன் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னா சொல்ற ஆளை பார்க்காதீங்க, சொல்ற கருத்தை கவனிங்கன்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதான ஹதீஸுங்கிறான். ஒருத்தர் சொன்ன வார்த்தை, சொன்ன ஆளை கவனிக்க வேணாம், சொல்லக்கூடிய கருத்தை கவனி என்பது உந்துர் மாக்கால் வலா தந்துர் மன்கால், சரிதான். ஆனா உந்துர் மாக்கால் வலா தந்துர் மன்கால் என்பது ஹதீஸ் மர்ஃபூ அல்லது, அது மௌகூஃபுன் அலா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துன்யாவுக்காக வேண்டி சொன்னது. சொல்லுகிறவனை பார்க்காதே, சொல்லுகிற கருத்தை கவனி. இது உலகத்தை பொறுத்தவரையில் உந்துர் மாக்கால் வலா தந்துர் மன்கால். ஆனால் மார்க்க அடிப்படையில் எனக்கு முன்னாலே பேசி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குறிப்பிட்ட மாணவர், காசான ஒரு மாணவர்
இப்னு சீரீன் கைருல் முஅப்பிரீன் அவர்கள் இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும், முஸ்லிமுடைய முகத்திமாவிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறு கிதாபுகளிலேயும் அதை எடுத்திருக்கிறார்கள். இந்த தீனுடைய இந்த இல்ம் இருக்கிறதே, ஹதீஸுடைய இல்ம், இது தீன் தான், சவாபுக்குரிய ஒரு காரியம்தான். அதனுடைய ரிஜாலுகளை பற்றி பேசுவது சவாபுக்குரிய காரியம்தான். ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும், உங்களுடைய மார்க்க விஷயங்களை நீங்கள் யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். இது இப்னு சீரீன் மட்டுமல்ல, பல முஹத்திஸீன்களும் நமக்கு உணர்த்துகிற ஒரு வார்த்தை இது. தீன் என்பது நசீஹத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அது கைரை நாடக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், பதவியை நாடக்கூடிய ஒன்றாகவோ, பிடிவாதத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதை நாடக்கூடியவர்களாகவோ, இஹ்லாஸான சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தீனை சொல்லுவதற்குரிய தகுதி பெற்றவர்கள் அல்ல. தீன் என்பது நசீஹத்தின் அடிப்படையிலே, இராதத்துல் கைரி லில் கைரி என்ற அடிப்படையில் வர வேண்டிய ஒன்று. எனவே யார் அதை கைரை நமக்கு நாடி இருக்கிறார்களோ அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதுதான் அஇம்மத்துல் அர்பஆ. இது போன்று காலத்திற்கு காலம் வரக்கூடியதெல்லாம் வரும் போகும். ஃபஅம்மா ஸபது ஃபயதஹபு ஜுஃபாஆ வ அம்மா மா யன்ஃபஉன் நாஸ் ஃபயன்குது ஃபில் அர்தி. எனவே பாத்தில் என்பது எங்காவது பறந்து போய்விடும். அவ்வப்போது காளான்களை போன்று தோன்றுகின்ற இந்த ஃபிர்காக்கள் எல்லாம் அவ்வப்போது தோன்றி தோன்றி மறையும். ஆனால் ஹக்கானது எதுவோ ஃபயன்குது ஃபில் அர்தி, அது பூமியிலே மக்களுக்கு பயன் தருவதற்காக வேண்டி நின்றிலங்கும். அதிலே சந்தேகமே இல்லை. எனவே மாணவர்களே, உலமாக்களே, இந்த இடத்திலே இளைய உலமாக்களை நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். மக்களிடத்திலே பேசுகிற நேரத்திலே நாம் அவர்களுடைய சில தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காஃபிர் என்று சொல்லாவிட்டாலும் கூட அவர்கள் செய்கின்ற குற்றத்தை மார்க்க ரீதியாக, அவர்களுடைய தனிப்பட்ட குற்றத்தை நமக்கு பேசவில்லை என்று சொன்னாலும் கூட, அவர் கால் வைத்த இடம், அவர்கள் கை வைக்கின்ற இடம் தீன் என்ற காரணத்தினாலே தீனுடைய பாதுகாவலர்கள், தீனுக்கு ஆபத்து அவர்கள் மூலமாக வருகிறது என்று சொன்னால் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உலமாக்களுக்கு உண்டு. எதை எடுத்தாலும் தட்டி விடுகின்றார்கள். இரண்டாவது ஆக முக்கியமான ஒரு ஆயத்து அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். உலுல் அம்ர் என்பதற்கு அதிகாரிகள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. தஃப்சீர்களிலே பார்க்க முடியும். சஹாபாக்களிலேயும் சிலர் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற பெரிய பெரிய சஹாபிகள் இதற்கு அஹ்லுல் இல்மி வல் ஃபிக்ஹி என்று சொல்லுகிறார்கள். மார்க்க ஞானம் நிறைந்தவர்களை நீங்கள் வழிபடுங்கள். உலுல் அம்ர் என்பதற்கு மார்க்க ஞானம் நிறைந்தவர்கள், அல் உலமா அல் முஃமினீன அல் ஆலிமீன. ஹாஸின்ல எடுத்து பார்த்தால் இப்படி கிடைக்கிறது. தஃப்சீருல் கபீரிலே ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற போதும் கூட, இன்ன ஜமாஅத்தம் மினஸ் ஸஹாபத்தி வத் தாபிஈன் ஹமலு ஹாதிஹில் ஆயத அலல் உலமாஇ. சஹாபாக்கள் தாபிஈன்களில் ஒரு பெரும் கூட்டம் இந்த உலுல் அம்ர் என்பதற்கான கருத்து உலமாக்கள் தான் என்று சொல்லுவதாக ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீருல் கபீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பெரும் கூட்டம் இருக்கிறார்கள். உலுல் அம்ர் என்று சொன்னால் அதிகாரிகள் மட்டுமல்ல, மார்க்க விஷயத்திலே அதிகாரிகளுக்கு எப்போது கட்டுப்பட வேண்டும்? மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் கட்டுப்படுவோம், இல்லையானால் லா தாஅத லில் மக்லூகி ஃபீ மாசியத்தில் காலிகி. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவர்களை நாம் பின்பற்ற வேண்டிய கூடாது, பின்பற்றவும் மாட்டோம். இன்னொரு ஆயத்து வருகிறது, உங்களுக்கு தெரியும். இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் கௌஃபி அதாஉ பிஹி வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும். விவரம் சரியான முறையிலே புரியாமல் ஏற்பட்ட சிக்கலுக்கு சரியான முறையிலே கிடைக்காத தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் யாரிடத்திலே கொண்டு போவது? குர்ஆன் ஹதீஸ் இடத்திலே செல்லுங்கள், உலுல் அம்ர்களிடத்திலே செல்லுங்கள்.
வலவு ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும், உலுல் அம்ரிடத்திலே சென்றால் இந்த அலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அவர்களிலே ஆய்வு செய்கின்றவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலுல் அம்ருக்கு அதிகாரிகளாக இருந்தா, பிரதமராக இருந்தா, அதிபதியாக இருந்தா லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும் என்று சொல்ல முடியுமா? இந்த இடத்திலே இஸ்திம்பாத் செய்கின்றவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னால், ஆய்வு திறன் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான முறையில் விடை தர முடியும், அதற்கு விடிவை சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. பிரச்சனைக்குரிய பல மசாயில்கள் இன்றைக்கு இருக்கத்தானே செய்கிறது. நமக்கு தெரியாததல்ல, அவ்வப்போது உருவாகக்கூடிய ஹவாதிஸ யௌமியா. ஹவாதிஸ யௌமியா என்றால் அன்றாடம் உருவாகக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு தீர்வுகள் எங்கே இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சில கேள்விகள் கேட்கப்பட்டன, பதில் தரப்பட்டது. சரி, நபி அவருடைய காலத்திற்கு பின்னாலே உருவாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை குர்ஆனிலே ஹதீஸிலே பார்க்க முடியவில்லையே. இன்ஜெக்ஷன் போட்டா நோக்க முடியுமா என்று கேட்கிறானே, இன்ஜெக்ஷனுடைய பாபை எடுத்து நம்ம பார்க்க முடியுமா? புகாரிலையா முஸ்லிம்லையா எங்க பார்க்க முடியும்? ஃபிக்ஹ் கிரந்தங்கள் தான் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் பாம்பு கடிச்சிருச்சு நோக்க முடியுமான்னு கேட்கிறார். நோக்க முடியாதுங்கிற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மகீஸ் அலைஹியாக வச்சு இதிலிருந்து கியாஸ் எடுத்து ஒரு பாம்பு விஷத்தை எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே நுழைக்கிறது என்பதை பார்க்கும் போது ஊசியை போன்ற தன்னுடைய நாவினால் அது குத்தி ரோமக்கால் வழியாக உடல் முழுவதும் செலுத்துகிறது அல்லவா, இதே வேலையை தான் இன்ஜெக்ஷன் செய்கிறது. அப்படியானால் நோன்பை முறிக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சட்டத்தை இந்த இன்ஜெக்ஷனுக்கு நாம் எடுக்கின்றோமே, இதுக்கு ஃபிக்ஹ்னு சொல்றோம், இதுக்கு பேர் கியாஸ்னு சொல்றோம், இது ஏன் கூடாது? இல்லையானால் இன்ஜெக்ஷனுக்கு என்ன சட்டம்? நம்மளாக வாய்க்கு வந்த சட்டங்களை எல்லாம் சொல்ல முடியுமா? எனவே நவீர் எங்கே இருக்கிறதோ அதை பார்த்து நஸ் இல்லாத இடங்களிலே நஸ்ஸினுடைய ஹுக்குமை கொண்டு வருவதற்கு கியாஸின் அடிப்படையிலே தான் கொண்டு வர வேண்டும். ஃபல் மன்சூஸு மஅதூதத்தும் முத்தனாஹியத்தும் முஹம்மது இப்னு அஹ்மது ஸர்ஹஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்திலிருந்து இதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் கௌஃபி அதாஉ பிஹி என்ற இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், உலகத்திலே மாமின் நஸ்ஸின் இல்லா வஃபீஹா ஹுக்மும் வஃபீஹி ஹுக்மும் மின் அஹ்காமில்லாஹி தஆலா மின் தஹ்லீலின் அவ் தஹ்ரீமின் அவ் ஈஜாபின் அவ் இஸ்காத்தின் ومعلوم أن المنصوص معدودة متناهية ولا نهاية لما سيقع من الحوادث إلى قيام الساعة. நஸ்ஸிலிருந்து எடுக்கப்படக்கூடியவைகள் மிக குறைவானதுதான், ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கிறது. ஆனால் கியாமத் நாள் வரை வருகின்ற அன்றாடம் பிரசவிக்கப்படுகின்ற பிரச்சனைகள் அவ்வப்போது எழுகின்ற போது அதற்கு அளவே கிடையாது, அதற்கு சரியான நஸ்ஸு இல்லை என்று சொல்லுகிற போது அந்த ஹவாதிஸ்களுக்கு கியாஸினுடைய தேவை இருக்கிறது என்பதை இந்த ஆயத்து சொல்லுகிறது என்று இமாம் ஸர்ஹஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே கருத்தை அபூபக்ருல் ஜஸ்ஸாஸ் அவர்கள் தங்களுடைய அஹ்காமுல் குர்ஆன் என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இல்லையானால் என்ன செய்வது? மதீனாவில் 11 பேர் தான் முஸ்தஹாலத்துகள் இருந்தாங்க. இஸ்திஹாலா வரக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தா 11 பேர் தான். ஆனா 11 கோடி பேர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குது. ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சா ஆச்சரியமா இருக்கும். இப்படியெல்லாம் பல மாதிரி பல பெண்கள் உருவாகக்கூடிய இந்த சமுதாயத்திலே இந்த 11 பேர்த்த மட்டும் வச்சு இவங்க மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அல்லாத வேறொரு முறையில யாருக்காவது ஹைலோ இஸ்திஹாலா வந்தா சட்டம் என்ன? ஹைல் இஸ்திஹாலாவுக்குள்ள பாடத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகுதமான மசாயில்கள் கியாசி மசாயில்கள். கியாஸ் இல்லாமல் பதில் சொல்ல முடியாது, வேறு வழியே கிடையாது. வராசத்துடைய மசாயில்கள் அப்படித்தான். அல்லாஹ் சில உசூல்களை சொல்லிவிட்டான், மத்தனை போன்ற அல்லாஹ் சில உசூல்களை சொல்லிவிட்டான். அந்த உசூலுக்கு விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிதாபுல் ஃபராயில்களிலே பார்க்கலாம். அது நபி அவர்கள் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள்.
இருந்தாலும் கூட அதிலேயும் சில ஃபுருவுகள் வருகின்றன. அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருகின்ற போது அதற்கு சரியான வராசத்தினுடைய மசாயில்களை, வசியத்தினுடைய மசாயில்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முடிவதில்லை. குர்ஆன்ல பார்த்தாலும் கிடைக்கல, ஹதீஸ்ல பார்த்தாலும் கிடைக்கல இருக்கும். ஆனால் அந்த ஃபுருயாத்துகளை நம்மால் வழங்க முடியல. அப்ப என்ன செய்ய? கியாஸ் தான், ஃபிக்ஹ் தான். அதனால தான் நம்ம நிறைய மசாயில்களை சொல்லி கேட்கிறோம், இதுக்கு பதில் சொல்லு முடியறதில்லை. மஸலத்துல் மெம்பரியா குர்ஆனுடைய எந்த ஆயத்தை கொண்டாவது நிரூபிச்சு பார், மஸலத்துல் மெம்பரியாவை ஏதாவது ஒரு ஹதீஸை கொண்டு நிரூபித்து காட்டு என்று பல முறை சேலஞ்சு விட்டிருக்கிறோம். யாரும் இதுவரை பதில் சொல்லல, முடியாது. ஆனால் அதனுடைய அசல்களை அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதனுடைய மத்தனை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதிலிருந்து ஜுஸீ மசாயில்களை கியாஸின் மூலமாக நாம் எடுக்கின்றோம். ஃபிக்ஹ் கிதாபுகளிலே அது காணப்படுகிறது. இப்படி பிரச்சனைகள் எழும் என்ற காரணத்தினாலே தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றாட பிரச்சனைகள் உருவாகி வருகிற போது சில நேரங்களிலே அபாரமான அறிவாற்றல் படைத்த ஹதீஸ் கலையிலே நல்ல ஆழமான அபாரமான அறிவாற்றல் பெற்றிருந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சில நேரங்களிலே திணறி போவார்கள். என்ன இப்படி புதுசு புதுசா மசாயில்கள் வந்திருக்குது? அப்படி சில சம்பவங்கள் இருக்கின்றன. சம்பவங்களை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. சில சம்பவங்கள் தான் அவர்களுக்கு ஃபிக்ஹை தத்வீன் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கியது. அதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். எனவே சில சட்டங்கள் தெரியாமல் இருக்கிற போது மக்களுக்கு அந்த ஜுஸ்இ மசாயில்களை தெரிந்து கொள்வதற்கு வழி என்ன? எனவே குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதற்காக வேண்டி 40 பேர்கள் கொண்ட ஒரு கமிட்டியை அவர்கள் உருவாக்கினார்கள். அவ்வளு மன் தவ்வனல் ஃபிக்ஹல் இஸ்லாமிய்ய வல் கானூனல் இஸ்லாமிய்ய அல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஜஅல லஹு மஜ்லிஸன் முகன்னினன். முகன்னின் என்றால் கானூன்களை உண்டாக்கக்கூடிய, ஆய்வு செய்து சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சபையை ஏற்படுத்தி அவர்களுக்கு எல்லா வாழ்வாதாரங்களையும் ஏற்படுத்தி முழுக்க முழுக்க அதற்காக வேண்டியே இறங்கினார்கள். எனவே நான் அவர்களுக்கு எழுத்து சேவைகளில் அதிகமாக ஈடுபட முடியவில்லை. காலமெல்லாம் இதே வேளையிலே இருந்தார்கள். ஒரு கருத்துப்படி 86,000 மசாயில்கள், இன்னொரு கருத்துப்படி 96,000 மசாயில்களை ஆய்வு செய்து எடுக்கப்பட்டது. அவைகளை எல்லாம் லாஹிரு ரிவாயாத்திலே, ஜியாதாத்திலே, மப்சூத்திலே, சீர சகீரிலே, சீர கபீரிலே, ஜாமிஉ சகீரிலே, ஜாமிஉல் கபீரிலே பார்க்கலாம். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவைகளை எல்லாம் கோர்வை செய்தார்கள். அதற்கு பிறகு வந்த பல மசாயில்கள் ஹனஃபிகள் இதை அடிப்படையாக வைத்து எழுதினார்கள். இந்த 96,000 மசாயில்களிலே இபாதத்துகளுக்கென்று 37,000 மசாயில்களை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த மஜ்லிஸும் அதை ஆய்வு செய்தது. ஒருத்தர் வந்தார், வக்கீ இப்னு ஜர்ராஹ் உட்கார்ந்துருக்காங்க, வேற உலமாக்களும் உட்கார்ந்துருக்காங்க. உள்ள வந்தவர் இந்த மஸலாவில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவறு செஞ்சிட்டாருன்னு சொன்னார். தவறா? அபூ ஹனீஃபா வல் ஹத்தா, அபூ ஹனீஃபாவுக்கு தவறு ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எப்படி தவறு ஏற்பட முடியும்? யஹ்யா இப்னு ஸாயிதா அங்க இருக்கிறாங்க, ஹஃப்ஸ் இப்னு கியாஸ் இருக்கிறாங்க, இது போன்ற முஹத்திஸ்கள் அங்க இருக்கிறாங்க, இமாம் முஹம்மது இருக்கிறாங்க, அபூ யூசுப் இருக்கிறாங்க, கியாஸுக்கு ஜுஃபர் இருக்கிறாங்க. இந்த முஜ்தஹிதுகள் இருக்க, இந்த முஹத்திஸ்கள் இருக்க, முஃபஸ்ஸிர்கள் இருக்க, ஜுஹுத் கிதாபு ஜுஹுதை எழுதியவர்கள், ஜுஹுதனுடைய விஷயத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஃபதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரும் அறிவாற்றல் படைத்த மேதைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு தவறு ஏற்பட்டுச்சா? அது எப்படியா ஏற்படும் என்று வக்கீ இப்னு ஜர்ராஹ் திருப்பி கேட்டார். இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஆதாரபூர்வமான அறிஞர்களை வைத்து சட்டங்களை சமைத்து இந்த சமுதாயத்திற்கு வழங்கியவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இபாதத்திலேயே காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டிய காலமெல்லாம் இருந்தார்களே, இதற்குத்தான் இனாபத் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர்கள். வத்தபி சபீல மன் அனாப இலைய, இனாபத்துள்ளவர்களை நீங்கள் இத்திபா செய்யுங்கள். இவர்கள் தான் இனாபத்துள்ளவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இனாபத்திலே கடுகளவும் மாற்றம் இல்லை அவர்களிடத்திலே. இனாபத் என்பது ஒரு தனி பாபு, அதை சொல்ல வேண்டும் என்று இருந்தேன், நேரமில்லை. ஆக அல்லாஹ்வையே காலமெல்லாம் சார்ந்திருந்து அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழுகின்ற மகான்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்களை பின்பற்றல, உடைய சொந்த கருத்துக்கு நம்ம அடிபணிய மாட்டோம். குர்ஆன் ஹதீஸில் இருந்து அவர்கள் எடுத்து சொல்லுகிற கருத்தை தான் மதுஹப் என்கிறோமே தவிர அவர்களுடைய தனிப்பட்ட மஷ்ரப் அல்லது தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற மதம் அல்ல. ஹனஃபி மதுஹப் என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய, விண்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்டக்கூடிய. ஹனஃபி ஷாஃபி மதுஹப் தான் இங்கே அடி வாங்கிட்டு, மிகுதமாக அடி வாங்குறது ஹனஃபி மதுஹப். அதனால அதை நாம் புரிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹனஃபி மதுஹபினுடைய கிதாபுகளை பாருங்கள். இன்றைக்கு வருகின்ற கேள்விகளை எல்லாம் நம்ம டீல் பண்ணுறதுன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுனா கிதாபினுடைய முத்தாலா இல்லாமல் முடியாது. கிதாப் முத்தாலா செய்யாமல் எதையாவது சும்மா இந்த லேப்டாப்பில் இருந்து டவுன்லோடு பண்ணக்கூடிய உலமாக்களுக்கும் நான் சொல்லுகிறேன், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு தெரியாமல் சில கருத்துக்கள் உள்ள பூந்திருக்குது. ஏறத்தாழ 250க்கு மேற்பட்ட இடத்திலே ஷாமிலாவிலே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சூஃபியாக்களை தரந்தாழ்த்தி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி படுமோசமான முறையிலே சில கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எங்கிருந்து உள்ள நுழைஞ்சதுன்னே தெரியல. இந்த பிஜே ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறோம். அந்த நோட்டீஸ் மல்ல போட்டு வெளியில பிரச்சாரம் கூட செய்திருக்கிறார். என்னன்னா, அப்துல் வஹாப் ஷஅரானி அப்படிங்கிற ஒருத்தன் எவ்வளவு பெரிய மகான். அல் யாக்கூத் வல் ஜவாஹிர் எடுத்து பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது தெரியும். அதில்லத்துல் மதாஹிப் அப்படிங்கிற கிதாப் எடுத்து பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது தெரியும். இருக்கட்டும், அப்துல் வஹாப் ஷஅரானி அவர்களை என்ன தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. அவனெல்லாம் ஒரு வலியா? குத்துபா மேடைக்கு வருகிற போது, பிரசங்கத்திற்கு வருகிற போது முழு நிர்வாணத்தோடு வந்து பிரசங்கம் செய்வான் எழுதியிருந்தான். ஆனா கிதாபுல இருக்குது. ஆனா மிஸ்ரி நுஸ்கா, அசல் நுஸ்காவை எடுத்து பார்த்தா இதுல எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அப்ப இல்லாத ஒன்று திணிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பேராலே பல இட்டுக்கட்டுகள், ஷஅரானி அவர்களின் பேராலே பல இட்டுக்கட்டுகள், இப்னுல் அரபி அவர்களின் பேராலே பல இட்டுக்கட்டுகள். இப்னுல் அரபியை பொறுத்தவரையிலேயோ அல்லது ஹுசைன் இப்னு மன்சூருல் ஹல்லாஜ பற்றியோ நீங்கள் ஆழமாக எதையும் சிந்தித்து பார்க்க வேண்டாம். சொல்ல போனால் இமாம் கஸ்ஸாலி அவருடைய சொல்படி அவங்களுடைய கிதாபை முத்தாலா செய்யாதீங்க. இது போன்றவர்களுடைய கிதாபுகளை முத்தாலா செய்து குழம்பி போகாதீர்கள். அவங்களுக்கு ஒரு நிலை இருந்தது, அது பாத்தினியான நிலை, அது உங்களால் விளங்க முடியவில்லை. எனவேதான் சில ஃபுகஹாக்கள் இந்த கிதாபுகளை, இப்னுல் அரபியினுடைய கிதாபுகளை முத்தாலா செய்வது ஹராம் என்றே எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் மன்சூருல் ஹல்லாஜ் சொன்ன கருத்து சரிதான், அவரை கொலை செஞ்சதும் சரிதான் அப்படியும் சில பேர். ஏனென்றால் மன்சூருல் ஹல்லாஜ் சொன்னது அவர் இந்த உலகத்தல்ல, பாத்தினியான ஒரு உலகம், அவர்களுடைய நிலைமை வேறு. ஜதுபனுடைய ஆளில் இருந்தார்கள் அல்லது முஷாஹதாவுடைய ஆளில் இருந்தார்கள். இது மாதிரி தஜ்ரீது, தௌஹீது, தஃப்ரீது இது மாதிரியான சூழலில் இருக்கும் போது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு லாகிரான பொருள் கொள்ளக்கூடாது என்பதனால் மன்சூருல் ஹல்லாஜனுடைய கருத்து அவரை பொறுத்தவரையில் சரிதான், ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. லாஹிரு ஷரியத்தின்படி நுபுவத்தை ஒருத்தன் தாவா செஞ்சாலோ, அல்லாஹ் என்று ஒருத்தன் தன்னை தாவா செஞ்சாலோ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று லாஹிரு ஷரியத்தினுடைய சட்டம். எனவே இவர்கள் செய்ததும் சரி, அவர் சொன்னதும் சரி என்று சமரசம் பேசுகின்றவர்கள் கூட இருக்கிறார்கள். அப்படி இருக்க நாம் யாரையும் குற்றப்படுத்தி இவர்கள் குற்றவாளி என்றோ, இவர்கள் வழிகேடர் என்றோ, இவர்கள் காஃபிர் என்றோ நாம் தீர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபீல்டுக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பல வகையான குழப்பங்கள் நமக்கு முன்னாலே வந்திருக்கின்றன. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபிக்ஹை தத்வீன் செய்தார்கள். இனாபத்து உள்ளவர்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஒரு எத்ரால் என்னவென்று சொன்னால், ஹதீஸ் குறைவாக இருக்கிறது, அவர்களுக்கு கிதாபு சரியாக இல்லை, அவருடைய கிதாபுகளை எல்லாம் ஹனஃபிகள் தான் எழுதினார்கள்.
ஹனஃபிகள் எழுதினார்கள் சரிதான். ஆனால் அவருடைய காலம் பூராவுமே சட்டம் சமைப்பதிலேயே காலம் கழிந்தது என்பதை வரலாற்றை ஆய்வு கண் கொண்டு சிந்தித்து பார்க்கின்றவர்கள், நடுநிலையாக சிந்தித்து பார்க்கின்றவர்கள் புரிவார்கள். காலமெல்லாம் இதிலேயே ஈடுபாடு கொண்டவர்கள். தஸ்னீஃப் செய்வதற்கு எங்கே நேரம் இருந்தாலும் கூட கிதாபுல் ஆசார் எழுதினார்கள். அவர்கள் சேகரித்த ஹதீசுகளை சனாதீத மினல் ஹதீஸி, ஹதீசுகளுடைய பெரும் பெரும் பெட்டிகள் அவருடைய வீடுகளிலே நாம் பார்க்க முடிந்தது. அந்த பெட்டிகளிலே பலாயிரக்கணக்கான ஹதீசுகள் இருந்தன. அதிலிருந்து ஒரு சில ஹதீசுகளைத்தான் கிதாபுல் ஆசார் என்று அவர்கள் 400 ஹதீசுகளை பொறுக்கி எடுத்தார். 4000 ஹதீசுகளை பொறுக்கி எடுத்தார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சொல்ல போனா அவங்க ஹதீஸை எடுத்த ஆசிரியர்களே 4000 பேர். ஷுயூக்குகளுடைய அதது இருக்குதே 4000 பேர் என்று காட்டப்படுகிறது. லட்சக்கணக்கான ஹதீசுகளை எடுத்தவர்கள் தான் அதை எழுத்து வடிவத்திலே கொண்டு வரவில்லை என்பதற்காக வேண்டி அவர் குற்றவாளியாக முடியுமா? எந்த ஒரு ஹதீஸையும் மிஸ்அர் இப்னு குதாம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத் மிஸ்அர் சொல்லுகிறார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே மீசானுல் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் நடங்க போலாம் மீசானுல் ஹதீஸ் இடத்திலே. ஹதீஸை சரியான முறையில் எடை போட்டு தரம் பிரித்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் படைத்தவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்க போலாம் வாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதுகள் இன்னும் பல பேர். வகீ இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் எந்த தவறும் இல்லை நான் கண்டவரை குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்லவில்லை என்றவர்கள் சொல்லுகின்றார்கள். யஹ்யா இப்னு ஸயீத் அல்-கத்தான் அவர்கள் தங்களுடைய இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா கலையிலும் சிறந்து விளங்கியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அதற்கு மிக பொருத்தமானவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கைஃப பினா இதா நஸல பினா அம்ருன் லைஸ லனா ஃபீஹி அம்ருன் வலா நஹியுன். யா ரசூலல்லாஹ், குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அம்ரும் வரல நஹியும் வரல, இந்த மாதிரியான இடங்கள்ல நாங்க எப்படி கையாள்றது, எப்படி நாங்க நடந்து கொள்றது? அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். தபரானியிலே இந்த ரிவாயத் இருக்கு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாவிரில் ஃபுகஹா வல் ஆபிதீன், ஃபுகஹாக்கள் ஆபிதீன்களிடத்திலே மஷ்வரா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கருத்து தான் உலுல் அம்ரி மின்குமுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷாவிரில் ஃபுகஹா வல் ஆபிதீன், மார்க்க ஞானம் புரிந்தவர்கள். அது மட்டுமல்ல, வெறும் புரியுதல் மட்டும் இருந்தால் போதாது, அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்கள் இபாதத்தை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அவரிடத்திலே மஷ்வரா செய்யுங்கள் என்று சொன்னார்களே, இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் தத்வீனிலே ஈடுபட்டார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சஹாபாக்களிடத்திலே கண்டவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நேரடியாக மஷ்வரா செய்து சட்டங்களை சமைத்து இன்னைக்கு குத்துபுகானாவில் அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. எடுத்து எந்த மசாலா வேணுமோ, எந்த இடம் வேணுமோ கரெக்டாக தெளிவாக பார்த்து ஜுஸியாத்துகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முஹஸ்ஸின் அவர்கள். எனவே தக்லீது விஷயத்திலே சொல்லப்படுகிற கருத்துகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில்கள் என்ற வரிசையிலே வருகிறேன். இதற்கு ஆதாரம் இன்னொன்று, அக்லியான ஒரு தலீலை சொல்ல வேண்டுமானால் வாஜிபுல 2 வகை இருக்குது. வாஜிபுல் லி ஐனிஹி ஒன்று இருக்குது, வாஜிபுல் லி கைரிஹி ஒன்று இருக்குது. வாஜிபுல் லி ஐனிஹிக்கு ஆதாரம் கேட்க வேண்டியதான், ஆதாரம் இருக்குது. ஒரு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதெல்லாம். வாஜிபுல் லி கைரிஹிக்கு நேரடி ஆதாரம் சொல்ல முடியாது, ஆனால் அந்த கைருக்கு ஆதாரம் வேணும். இது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் விளங்காது. உஸூலுல் ஃபிக்ஹில் நீங்கள் ஓதி இருக்கலாம். வாஜிபுல் லி கைரிஹிங்கிறது உதாரணமாக கல் ஒது ஈவல் ஜிஹாத் ஈவல் குத்ரத்தின்னு ஓதி இருப்பீங்க. ஒது ஜிஹாது, இந்த ஒதுங்கிறது என்ன? ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு சின்ன தூசி புழுதி கூட படாம இப்பதான் குளிச்சுட்டு ஏசி ரூம்ல இருந்து வெளியில வர்றான், ஒரு புழுதி கூட விழுகல, தஹா நலாஃபத்து இருக்குது, சுத்தமா இருக்கிறான், சுகாதாரமா இருக்கிறான். ஒது இருக்குதாப்பா? இல்ல குளிச்சுட்டு வந்துட்டேன், பத்தாது, ஒது செஞ்சுட்டு வா. ஒது செய்ய வேண்டும்.
ஒது செஞ்சுட்டு அப்பதான் வந்தான், காத்து பிரிந்தது, திரும்ப போய் ஒது செஞ்சுட்டு வா. நலாபத்து வேற, தஹாரத்து என்பது வேற. நலாபத் என்பது சுத்தம் என்பதற்கு அர்த்தம். தஹாரத் என்பது ஷரஈயான தஹாரத்து. லா ஸலாத்த இல்லா பிதுஹூரி, ஒது இல்லாமல் தொழுகை கூடாது. லா துக்பலு ஸலாத்து மன் நஹதஸ, ஹதஸானவனுடைய தொழுகை கபூல் செய்யப்படாது. ஹத்தா யதவல்லா, ஒது செய்கிற வரை. இப்ப இந்த ஒது இருக்குதே, தண்ணியை இஸ்ராஃப் செய்கிற மாதிரி. தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இப்போதான் ஒது செஞ்சுட்டு சுத்தமாக வர்றான், அவனை போய் ரெண்டாவது ஒது செய்யன்னு சொல்கிறீங்களேங்க, இங்கே தண்ணி கஷ்டம் எங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொன்னால் அங்கே வேலையாகாது, தொழுக கூடாது. மிஃப்தாஹு ஸலாத்தி அத்-துஹூர். இப்போ ஒரு வகையில் இஸ்ராஃபு மாதிரி தெரியும், இஸ்ராஃபு ஒரு வகையில் கபீஹ் தான். ஆனால் அது ஹசனாக, அது ஒரு நன்மையாக, இபாதத்தாக ஆகுவதற்கு காரணம் அது மிஃப்தாஹு ஸலாத்தாக இருக்கிற காரணத்தினால தான். அது இல்லைன்னா தொழுக கூடாது, சாவி இல்லைன்னா பூட்டு திறக்காது. அதனால் தான் அதை சொல்லுகிறோம். அப்ப இது வாஜிபு தான் ஒது என்பது. ஆனால் லிஐனிஹி அல்ல, லிகைரிஹின்னு சொல்றோம். ஜிஹாது மனிதர்களை வதைப்பது, தஹ்ரீபுல் பிலாத் வ தஅதீபுல் பிலாத், இந்த வார்த்தையை கிதாபுகளில் பயன்படுத்துவாங்க. இந்த ஜிஹாத் என்பது மக்களை வதைப்பது, நாட்டை நாசமாக்குவது என்றெல்லாம் சொல்லுகிற அடிப்படையில் மட்டும் பார்த்தால் கபீஹ் தான். ஆனால் வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت, இப்படி இந்த போர்களின் மூலமாக அல்லாஹ் ஒருவர் மூலம் மற்றொருவரை அடக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பள்ளிவாசல்கள் இருக்காது, சர்ச்சுகள் இருக்காது, கோயில்கள் இருக்காது. லஹுத்திமத் ஸவாமிஉ வ பியஉன் வ ஸலவாத்துன் வ மசாஜித் யுذكر فيها اسم الله كثيرا. இதுதான் கைர். இந்த கைரின் காரணத்தினால ஜிஹாது வாஜிபாக ஆகுது. அப்போ தஃபுல் ஃபித்னத், காத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வ யகூன الدين كله لله. இந்த ஷிர்க் என்ற ஃபித்னா, குஃப்ர் என்ற ஃபித்னா, இந்த தீனில் வரக்கூடிய ஃபித்னாக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டு தீன் நிலைநாட்டப்பட வேண்டும். யஅலாவு கலிமத்தில்லாவுக்காக வேண்டி ஜிஹாது செய்யும் சொல்றமே, இந்த யஅலாவு கலிமத்தில்லா, இந்த தஃபுல் ஃபித்னத் என்பது ஜிஹாது பிஐனிஹி அல்ல, ஜிஹாதுடைய கைராக இருக்கிற காரணத்தினால, அதன் காரணத்தினால வாஜிபுன்னு சொல்றோம். இப்ப கைருக்கு தான் தலீல் சொல்லுமே தவிர ஐனுக்கு தலீல் சொல்ல முடியாது. ஏன்னா நூறுல இன்னொரு பால் நடத்துற மாதிரி தெரியுது மாணவர்களுக்கெல்லாம். ஆக வாஜிபுல் ஐனிஹி என்பது வேறு, வாஜிபு வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்றேன். திடீர்னு தலீல் என்ன, தலீல் என்னன்னு கேட்டான்னு சொன்னா இப்படி ஒரு வித்தியாசம். குர்ஆனுக்கு தலீல் கேட்கறியா டக்குன்னு சொல்லு, தொழுகைக்கு தலீல் கேட்கறியா டக்குன்னு சொல்லு, ஜக்காத்துக்கு தலீலா சொல்லு, ஆயத் ஹதீஸை சொல்ல முடியும். இதை விளக்கித்தான் சொல்ல முடியும், இப்படி விளங்கித்தான் ஆகணும். இது விரிவாகவோ சுருக்கமாகவோ மக்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இது மட்டுமல்ல, இந்த தக்லீத் என்பது இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பார்க்கிற போது மிக பயங்கரமான சில பிரச்சனைகள். தரஹுஸ் வந்துவிடும், தத்தபுஉ ருஹஸ் வந்துவிடும். தத்தபுஉ ருஹஸ் கூடாது. மன் தத்தபஅ ருஹஸ ஃபகத் தஸந்தக, ருஹ்ஸத்துகளை தேடுகின்றவன் ஜிந்தீகா போயிட்டான். தரஹுஸ்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு மதுஹப்ல ஒன்று எடுத்துக்கிறது, இன்னொரு மதுஹப்ல ஒன்று எடுக்கிறது. உதாரணமா 4 மனைவிக்கு மேல நிக்காஹ் முடிக்க கூடாது, இது மன்சூஸான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு 5வது 6வது தேவைப்படுது, கைர முக்கல்லிதுகள்கிட்ட போவான், கூடுமாப்பா, ஓ 5 6 இஷ்டப்படி தட்டு அப்படின்னு சொல்லுவான், அவங்ககிட்ட கூடும். மாஜாவசல் அர்பா நிக்காஹ்ல கூடும், அங்க போய் அதை எடுத்துக்குவான், தலாக்கு விட்டுருவான். ஒன்னா ஹோல்சேல் தலாக்கு தான் இப்பெல்லாம், முத்தலாக்கு. ஒன்னா விடமாட்டான், முத்தலாக்கு ரிட்டைலே கிடையாது. கோவம் வந்து கொடுத்துருவான். அப்புறம் கடைசியில் அஜித்மார்கிட்ட வந்துட்டு, அஜித்து நான் சொல்லுன்னு சொல்ல கோபத்தில் சொல்லி போட்டேன், இப்போ என்ன செய்யலாம், கூடுமா, அது தலாக்கு தானா? இப்படியே ஒரு ஆள் கேட்டாரு. இங்கே நிறைய மசாலா கேட்க வர்றாங்கல்ல, இவன் வருவாங்க, ஏன்பா தலாக்கு விடுறவன் என்ன சந்தோஷமாவா விடுவான், கோபத்தில் தானே விடுவான் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படி ஒன்று இருக்குன்னு போயிட்டார் அவர். அங்கே கோபம் வந்து தலாக்கு 3 தலாக்கு விட்டுட்டு
நம்மள்கிட்ட வந்தா என்ன சொல்லுவோம்? 3 தான் சொல்லுவோம். 3 ரூபாய் வாங்கிட்டு 1 ரூபா தான் கொடுத்தேன் நம்ம சொல்ல மாட்டோம். 3 ரூபாயும் திருப்பி கொடுப்போம். கொடுத்தது 3 ரூபா தான். அதனால 3 தலாக்கு விட்டா 3 தான் நாம சொல்லுவோம். 1ன்னு சொல்ற இடம் எங்கன்னு பார்ப்பான். தான் அங்க ஒரு இடம் இருக்குது, அங்க போனா 1ன்னு சொல்லுவாங்க. அங்க போவான், ருக்ஸத்தை தேடுறான், எங்கடா சலுகை கிடைக்கும்னு பார்த்து அங்க போய் 1 தலாக்கு தான் ஆச்சுன்னு சொன்ன உடனே 2 பேரும் கூடி ஜினா செய்கிறார்கள். இன்னைக்கு வந்த ஆளு பிஜேயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி விடுங்க. இது என்னைக்கோ உருவான பிரச்சனை, என்னைக்கோ உருவான பிரச்சனை. அன்றே அதற்கு பதில் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டன. ஒரு பெரிய ஏத்ரால் என்னவென்று சொன்னால், உலமாக்கள் மட்டும் இருக்கிறதுனால சொல்லுகின்றேன், இஸ்திம்னா பில் யதி என்பது அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் ஜாயிஸ் என்று சொல்லுவதை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள். நான் அதற்கு அர்த்தம் சொல்லக்கூட விரும்பவில்லை. இஸ்திம்னா பில் யதை ஃபுகஹாக்களிலே சிலர்கள் நிர்பந்தத்திற்கு சிலர் ஜாயிஸ் என்று சொல்லுகிறார்கள், சிலர்கள் நிர்பந்தம் இல்லாவிட்டாலும் ஜாயிஸ் என்று சொல்லுகின்றார்களே, இதை வைத்து கொச்சைப்படுத்துகிறான். ஆனால் அவர்களுடைய அல் ஃபிக்ஹுல் முஹம்மதியாவிலே அரஃபுல் ஜாதி என்ற கிதாபிலே இது கூடும் என்று சொல்லிவிட்டு சில சஹாபாக்கள் இப்படி சொல்லுவதற்கு ஆதாரம் காட்டுகிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சுபூத்து காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், ஏன் இதை சொல்லிவிட்டு இங்கே வந்து சொல்லுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு? இதை விட மோசமான செக்ஸுகளை, ஃபர்ஜை அப்படியே ரஹ்மை அப்படியே முழுக்க முழுக்க படங்காட்டியது போல எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள், ஜிமானுடைய கைஃபியத்தை விளக்குகின்றேன் என்று அஃலலுல் ஹைஆத் என்று சொல்லி ஒன்றை விளக்குகின்றான். அதை நான் இங்கே சொல்லவும் கூடாது, மஸ்ஜிதாகவும் இருக்கு. இவ்வளவெல்லாம் செக்ஸை எழுதி வைத்துவிட்டு செக்ஸ் புத்தகம் என்று ஃபிக்ஹ் முரசி என்று போட்டு எத்தனை இளைஞர்கள் கெட்டு போய்விட்டார்கள். ஃபிக்ஹுடைய விஷயத்திலே, ஃபிக்ஹ் கிதாபினுடைய விஷயத்திலே மக்களுடைய உள்ளத்தை கெடுத்தவர்கள் இவர்கள் என்றால் இந்த செக்ஸ் என்று சொல்லித்தான். ஜுஸியாத்துகள், நிறைய ஜுஸியாத்துகள். ஃபத்தாவா நஸீரியா அஹ்லே ஹதீஸுடைய ஃபத்வா கிதாபு தான். ஃபத்தாவா சனாஇயா அதை பாருங்க முடிஞ்சா. ஃபத்தாவா அஹ்லில் ஹதீஸ் அதை பாருங்க. இங்கெல்லாம் ஹனஃபி மذஹபினுடைய மசாயில்கள், ஜுஸி மசாயில்கள், வராசத்து வசியத்துடைய விஷயத்துல இன்னும் பல விஷயங்கள்ல ஜுஸி மசாயில்கள்ல மذஹபுகளில் இருந்து தான் ஃபத்வாவை எடுத்து எழுதி இருக்கிறார்கள். அப்படி இருக்க குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று தம்பட்டம் அடிக்கிறார்களே, எப்படி முடியாது? மசாயில் ஜுஸ்இ மசாயில்கள், ஹவாதிஸ யௌமியா, அவ்வப்போது உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மசாலாக்களுக்கு தீர்வு காண்பது என்பது முடியவே முடியாது. எனவே தலாயில்களிலே ஒன்று தரஹுஸ். இந்த தரஹுஸ் கூடாது. தரஹுஸ் கூடாதுங்கிறது அஹ்லு சுன்னத்தினுடைய ஆள்கள் மட்டுமல்ல, இப்னு தீமியா கூட சொல்லி இருக்கிறார் தரஹுஸ் ஹராம், தரஹுஸ் ஹராம். இப்னு ரஜப் சொல்லி இருக்கிறார், இப்னு ரஜபுல் ஹம்பலி, இப்னுல் ஹாஜிப் சொல்லி இருக்கிறார்கள், அய்மத்துல் அர்பஆ சொல்லி இருக்கிறார்கள் தரஹுஸ் கூடாது என்று. இன்னும் சொல்ல போனால் அஹ்லே ஹதீஸ்களிலே கைர முகல்லிதுகளிலே கூட பலர்கள் தரஹுஸ் கூடாது, ஏனென்றால் ஷரியத் ஒரு விளையாட்டு பொருளாக மாறிவிடும். அப்துல்லா இப்னு ஜாஃபர் மியூசிக் கூடும் என்று சொல்லுகிறார். அஹ்மஷுல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு பெரிய முஹத்திஸ் தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பினுடைய ஆரம்பம் துலூ ஷம்ஸிலிருந்து குரூபு ஷம்ஸ் வரைக்கும், சூரியன் உதிக்கிற வரையும் சாப்பிடலாம். அவருடைய கருத்து. அத்தா இப்னு அபீ ரபாஹ் சொல்லுகிறார்கள், ஜும்மாவும் ஈதும் ஒரே நாளில் வந்தால் ஜும்மா கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய இன்னொரு கருத்து, மக்தூபத்தான பெண், ஒரு பெண்ணை நிக்காஹ் முடிப்பதற்காக வேண்டி பெண் பார்க்க போனால் அந்த பெண்ணை முழு நிர்வாணத்தோடு அந்த ஆண் பார்க்கலாம் என்று எழுதியிருக்கிறார். இப்போ இது மாதிரியான நிறைய ருக்ஸத்துகள் அங்கங்க இருக்குது. எல்லா ருக்ஸத்தை எடுத்து ஒருத்த அமல் செஞ்சாண்டா அவன்கிட்ட தீனுல் இஸ்லாமே இருக்காது. மன் தத்தப்பஅ ருஹஸ ஃபகத் ஹரஜ அனில் இஸ்லாம், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். இஸ்லாமில் என்ன இருக்குது? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் அற்புதமான நல்ல அஜீபான கிதாபுகள் யாராவது எழுதிட்டு வந்தா அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுன்னு அறிவிச்சார். ஒரு ஆள் எழுதிட்டு வந்தான். என்னன்னு எழுதிட்டு வந்தா, இஸ்லாத்துல ஹராம் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு தலை போட்டு ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு வந்து கொடுத்தான். பிரைஸ் கிடைக்கும்ட்டு வந்தான்.
எதுவுமே ஹராம் இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தர் அதை ஹலால்னு சொல்லியிருக்கார். ஏதாவது ஒரு ஃபக்கீஹோ, ஒரு முஹத்திஸோ, ஒரு முஃபஸ்ஸிரோ அதை ஹலால்னு சொல்லியிருக்கிறார். அதனால எதுவுமே ஹராம் இல்லைன்னு வாதிட்டு உன்னை கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. பாராட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு ஹாரூன் ரஷீத் பாத்ஷா கேட்டார், இது என்ன இது? இல்லை, இஸ்லாத்தில் ஹராமுகள் எதுவுமே கிடையாது. யாரு சொன்னா? எப்படி எழுதுன நீ? இல்லை, இது ஒரு சப்ஜெக்டுங்கிற முறையில் எழுதுன. அப்படியா? கொஞ்சம் உட்கார். ஆளை கூப்பிட்டாங்க, ஜண்டாவை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அட்ரா இவனை அடி பின்னி எடுத்துட்டாங்க. அடிக்கிற அடியில் அவன் எழுதின அந்த கிதாபினுடைய பேப்பர்களெல்லாம் துண்டு துண்டா போச்சு. தீனுல் இஸ்லாமில் விளையாடுறையா நீ? ருக்சத்துகளை எல்லாம் எடுத்து போட்டு 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 எந்த ஹராமுமே இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தோடு விளையாடுகிறாயா என்று கேட்டார்கள் பாதுஷா ஹாரூன் ரஷீத் அவர்கள். இப்படி இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அப்படித்தான் போயிட்டு இருக்குது. இந்த ஃபிக்ஹ் இமாம்களை பின்பற்றுவது என்பது இல்லை என்று சொன்னால் ருக்சத்துக்கு போயிடுவான். அதனால தான் சொல்றோம், தக்லீத முத்லக் நம்ம பேசல, இப்போ தக்லீத ஷக்ஸிய பேசிட்டு இருக்கிறோம். ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும். இது என்ன சொல்றான்? நாங்களும் இமாமை தான் பின்பற்றுறோம். நிற்கும் போது இப்படி நிற்கிறான், சுஜூதில் போனா ஒரு மாதிரி இருக்கான், கையை உயர்த்தும் போது ஒரு மதுஹபா சொல்றான், அத்தியாயத்தில் உட்காரும் போது ஒரு மதுஹபை சொல்றான். ஆக 4 மதுஹபை ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றினா இல்லையா என்று கேட்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். நாம் சொல்லுவது ஒரே ஆளை பின்பற்று, ஒரே மதுஹபை பின்பற்று. இதான் தக்லீத ஷக்ஸி. இல்லையானால் ஃபித்னாக்கள் உருவாகும். குர்ஆனை ஒன்று சேர்த்தார்களே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 7 பாஷைகள் இருந்தன. 7 வகையாக 7 கபீலாவை சார்ந்தவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? 7 வகையாக ஓதிக்கொண்டிருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஓதிட்டு இருந்தாங்க. ஒரு கபீலாவை ஐன் ஹைன் சொல்லுவாங்க, ஹத்தா ஹீன் என்பதை அத்தா ஹீன் என்று ஓதுவார்கள். அதுவும் சர்தான். சீன தே மாதிரி உச்சரிப்பாங்க. குல்லவுது பிரப்பின் நாஸ் அப்படிங்கிறத குல்லவுது பிரப்பின் நாத் மலிக்கின் நாத் இலாஹின் நாஸ் நாத் மின் ஷர்ரில் வத்வாத் அல் கன்னாத் அல்லதி யுவத்விது ஃபீ சுதூரின் நாத் மினல் ஜன்னத்தி வன் நாத் அப்படின்னு யாராவது ஓதுனா தொழுக கூடிரும், தப்பில்லை. அப்படி ஒரு லுகத்து இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு லுகத்து இருந்தப்போ ஜாமிஉல் குர்ஆன் சொல்றாங்களே, உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாத்தையும் குர்ஆனை ஜம்மு செய்யல. அவங்க குர்ஆனை குறைஷிகளுடைய பாஷையிலேயே, குறைஷிகள் உச்சரிக்கிற முறையிலேயே ஹத்த உஸ்மானி என்பதை ஏற்படுத்தி எல்லோரும் இதன் அடிப்படையிலே தான் ஓத வேண்டும் என்று மக்களை ஒன்று திரட்டினார்களே, அதற்கு காரணம் இந்த ஃபித்னாக்கள் உருவாயிருச்சு. எங்க மொழிதான் சரி, எங்க கபீலாவில் பேசுற மொழிதான் சரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தாவா செய்ய ஆரம்பிச்சுதான். இதுல என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, ஐம்மத்துனா உம்மத்துன் ஹி அர்பா மின் உம்மா என்று சொல்லும் போது உம்மத் என்பதை இம்மத்துன் என்ற வார்த்தை சொல்லி அர்பா மின் இம்மா அப்படின்னு சொல்லுவதனா என்ன அர்த்தம்? உங்க இமாம்களை விட எங்க இமாம்கள், இது ஷியாக்கள் சொல்லக்கூடிய இமாம்கள் அப்படிலாம் ஓத ஆரம்பிச்சானுங்க. இப்படி குர்ஆனை கேலி பொருளாக ஆக்கி விடுவார்களோ என்று பயந்து உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஒரு மஸ்லஹத்துக்காக வேண்டி குர்ஆனை ஒன்று திரட்டினார்களே, ஜம்மு செய்தார்களே, எல்லாவற்றையும் மற்ற எல்லா மொழிகளையும் நெருப்பில் எரித்து விடுங்கள் என்று சொன்னார்களே, அதே அடிப்படையிலே தான் மற்றவர்களை பின்பற்றுவது ஹராம் என்று சொல்லுவதில்லை. இருந்தாலும் கூட இந்த ருக்ஸத்து வந்துவிடும், தீன் ஒரு கேலி பொருளாக விளையாட்டு பொருளாக ஆகிவிடும் என்ற காரணத்தினாலே ஒரே இமாமை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சட்டம் சொல்லுகின்றோம். அது வாஜிபான ஒன்று, வாஜிபுல் கைரிஹியாக இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நாம் மாணவர்களே, நாம் மக்களிடத்தில் அணுக வேண்டிய முறைகளுக்காக வேண்டி கிதாபுகளை நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு லேப்டாப் இது போன்றவைகள் மூலமாக எடுக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 26 இடங்களிலே, எனக்கு தெரிந்தவரை 26 இடங்களிலே மிர்காத்துல் மஃபாத்தி முல்லா அலி காரியினுடைய கிதாபுகளிலே அவர்கள் தில்லுமுல்லுகளை ஏற்படுத்தி பல மாதிரியான மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே ஷாமிலாவிலே 250க்கும் மேற்பட்ட இடங்களிலே மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையை புரிந்து மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஸலஃபு ஸாலிஹீன்களை மதித்து குர்ஆன் ஹதீஸின் படி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.